தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு குளிர்ந்தநாயகி உடனுறை ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோயில். இத்திருக்கோயில் சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் திருமிழிசை என்ற வேறூரில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலானது சோழர் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயிலாகும். ஒரு நாள் சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்கன் சோழன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தால் திருமுலை வாசலிலிருந்து திரும்பி வரும்போது வழியில் ஒரு தடையை கண்டான். அவன் தன் வாளை பயன்படுத்தி அதை அகற்ற முயன்றான். அதில் இரத்த கரையை கண்டான். பின்னர் அது அந்த இடத்தில் இருந்த லிங்கத்தின் சிவனின் சின்னமான வடிவம் உருவத்திலிருந்து வெளிப்பட்டதை கண்டான். இந்த உருவத்தை வெட்டிய பாவத்தை போக்க விரும்பி மன்னன் தன் கையை வெட்டி கொண்டான். பக்தியால் மகிழ்ந்த சிவன் இந்த இடத்தில் ஒத்தாண்டேஸ்வரராகவும் தனது துணைவியார் பார்வதியுடன் குளிர்வித்த நாயகம் தோன்றினான். ஒத்தாண்டேஸ்வரர் குலோத்துங்க சோழன் கையை மீட்டெடுத்ததால் கைத்தந்த பிரான் என்ற பெயர் பெற்றார். கோயிலில் உள்ள தலைமை தெய்வத்தின் மீதும் இன்னும் ஒரு வடு இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் இன்று சனி பிரதோஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோயிலில் 11ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தை சேர்ந்த பல கல்வெட்டுகள் உள்ளன. 2ஆம் குலோத்துங்க சோழன் இந்த கோயிலிலும் தற்போதைய வடிவில் கட்டியதாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் இப்போது என்ற சனி பிரதோஷம் நடைபெற்று கொண்டிருப்பதால் மக்கள் திரளான பக்தர்கள் வந்து இந்த நந்தி அபிஷேகத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இந்த பக்தி பரவசல் மூழ்கி நந்தியை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று சனி பிரதோஷம் என்பதால் ஒரு விசேஷமான நாளாகும். இந்த கோயிலை ஒட்டி ஒரு அற்புதமான ஒரு குளம் அமைத்துள்ளார்கள். இந்த குளம் அனைவருக்கும் ஒரு திவ்யமாக ரம்மியமாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. இந்த குளத்தில் ஏராளமான மீன்கள் உள்ளன. இந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பொரி அது போன்ற உணவுப் பொருட்களை போடுகிறார்கள். அது மிகவும் அந்த மீன்கள் சாப்பிடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய ஏராளமான மீன்களும் பறவைகளும் இந்த திருக்குளத்தில் அமைந்துள்ளன. இந்த கோயிலுக்கு அமைந்துள்ள இந்த அழகே இந்த குளமாகும். இந்த குளத்தில் நிறைய தண்ணீர்கள் நீரில் சுற்றி அமைந்துள்ளது. இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமானது வில்வ மரமாகும். இது கொடி மரமாகும். இந்த கொடி மரத்திற்கு நந்தி சிலை உள்ளது. நந்தி சிலைகள் இப்போது அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றுள்ளது. பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது பிரகாரம் சுற்றியுள்ளது. ஒரு அழகமான கோயிலை சுற்றி வெள்ளி தேவன சம்மேதர மற்றும் ஸ்ரீ சனீஸ்வரர் கோயிலும் இது சனீஸ்வரர் கோயில் ஸ்ரீ சனீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இது வெள்ளி தெய்வன சம்மேதரர் கோயில் திருக்கோயிலாகும். இத்திருக்குளத்தில் ஏராளமான மீன்கள் இருக்கின்றன. பக்தர்கள் பொரி அது போன்ற பொருட்களை வாங்கி கொண்டு அந்த மீன்களுக்கு உணவாக அளிக்கின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதித்து கொண்டு இந்த மீன்கள் இருக்கின்றன. இப்போது பக்தர்கள் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தீஸ்வரருக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் தான் உற்சவர். இன்னும் சிறிது நேரத்தில் இவர் உற்சவர் திருவிதி வர இருக்கிறார். இந்த ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் சிறப்பமான ஒரு கோயில். பக்தர்களுக்கு வேண்டிய அருளை தரும் திருக்கோயிலாகும். பக்தர்கள் நாமும் சென்று வருவோம்.